கும்பராசி அன்பு சொந்தங்கள் எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? இத்தனை நாள் எப்படி இருந்தீங்களோ, இனி வரக்கூடிய நாட்கள் நல்ல வளமாகவும், நலமாகவும் வாழ வாழ்த்துக்கள். தலைப்பு பார்த்திருப்பீங்க. கும்பராசியுடைய காலில் விழுந்தா கூட உங்களுடைய நிலை அப்படிங்கிறது காலி தான். அதிர்ஷ்டமும் ஆபத்தும் நிறைந்த கும்பராசியுடைய 2025ஆம் ஆண்டிற்கான புத்தாண்டு பலன்கள். இந்த வருஷம் முழுக்க நமக்கு எப்படி இருக்க போகுது? கிரகங்களுடைய மாற்றம் எப்படி இருக்க போகுது? கிரகங்களுடைய கூட்டணி எப்படி இருக்க போகுது? அவனுடைய குணாதிசயங்கள் நமக்கு நல்லது நடக்க போதா? கெட்டது நடக்க போகுதா? நம்ம எந்தெந்த விஷயங்கள் தொடர்ந்து செய்யணும்? எந்தெந்த விஷயங்கள் மாத்திக்கணும்? நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் என்ன? செய்ய வேண்டிய பரிகாரம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு. கவலையே வேணாம். ரொம்ப அற்புதமான ஆண்டா பிறந்திருக்கு. அதிர்ஷ்டம், யோகம், நினைத்த காரியங்கள் கைகூடும். கும்பம் அப்படின்னாவே பூர்வீக சொத்துக்களை வச்சுக்கிட்டு பலமா இருப்பாங்க. ஆனா இந்த கும்ப ராசிக்காரர்ல பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய வளர்ச்சி அப்படின்றது சொந்த முயற்சியில தான் வளர்ந்திருப்பாங்க. இவங்களுடைய பலமே இவங்களுடைய சொந்த கால்ல நிக்கிறது தான். ரொம்ப உறுதியானவங்க. தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமா கொண்டவங்க. அயராத உழைப்புக்கு சொந்தக்காரங்க. இவருடைய செயல்பாடு அப்படின்னாவே மத்தவங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவு இருக்கும். மத்தவங்களால செய்ய முடியாத ஒதுக்கி விட்ட விஷயத்த கூட சர்வசாதாரணமா செஞ்சு முடிச்சு சாதனையாளர்களா வலம் வருவாங்க. இவங்களுடைய பலவீனம் என்ன தெரியுமா? இரக்க சுபாவம் அதிகமா வச்சிருப்பாங்க. இத பல பேர் பயன்படுத்திக்கிட்டு உங்களை ஏமாத்தவும் செஞ்சிருப்பாங்க. நெறைய ஏமாந்துருப்பீங்க. அது பண ரீதியால பயங்கரமா ஏமாந்துருப்பீங்க. ஒரு சில நேரங்கள்ல அத நினைச்சு கூட ரொம்ப வருத்தப்பட்டுருப்பீங்க. இத மட்டும் புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய இரக்க குணத்தை எங்க காட்டணும்? உண்மையாவே அவங்களுக்கு இருக்கப்பட அளவுக்கு தான் இருக்காங்களா? அத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க உதவி பண்ணுங்க. சரிங்களா? இத புரிஞ்சுக்கிட்டா போதும். இனி உங்க வாழ்க்கையில குறை அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது. எப்பவுமே முன்னேற்றத்தை மட்டுமே அடைய முடியும். இவங்கள பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன வேலையா தான் சரி. ரொம்ப கற்பனை திறனோட செஞ்சு முடிப்பாங்க. கலை நுணுக்கத்தோட செய்வாங்க. மத்தவங்க பாராட்டக்கூடிய அளவுக்கு தான் இவங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும். "அப்பா! செம்மையா பண்ணியிருக்காங்கப்பா!" அப்படின்ற அளவுக்கு தான் இருக்கும். சின்ன சின்ன விஷயம் கூட மத்தவங்கள வியப்புல ஆழ்த்தும். இவங்கள பொறுத்தவரைக்கும் யாருக்கும் ஒரு சின்ன கெடுதல் கூட செய்ய வராது. சூதுவாது தெரியாதுங்க. மனசுல பட்டத கொட்டிடுவாங்க. இதுதான் கும்பம். இவங்கள பொறுத்தவரைக்கும் யாருக்கும் இவங்களும் கெட்டது பண்ண மாட்டாங்க. மத்தவங்க இவங்களுக்கு கெட்டது பண்ணணும்னு நெனச்சாலும் நடக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா கடைசி நேரத்துல அது உங்களுக்கே திரும்பிரும். கும்பத்த யாரு ஏமாத்துறாங்களோ, கும்பத்த யாரு தண்டிக்கணும்னு நெனைக்கிறீங்களோ, அது உங்களுக்கு தான் பல மடங்கு சேரும். பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. ஏன்னா, இவங்கள பொறுத்தவரைக்கும் தெய்வ பலம் அதிகமா இருக்கு. எவ்ளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் சரி, சர்வசாதாரணமா கடந்து வந்துருவாங்க. அத பாக்குற மத்தவங்க, "எப்புட்றா? எப்படிம்மா?" அப்படிங்கிற கேட்கக்கூடிய அளவுக்கு தான் இருக்கும். ஏன்னா, இவங்க உண்மையா இருக்காங்க. கடவுள் ஏதாவது ஒரு ரூபத்துல இவங்கள அதுலருந்து பாதுகாத்து ஓரம் தள்ளி விட்டுடுது. முன்னேற்ற பாதையில எப்பவுமே நடை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சிலர்லாம் நினைப்பாங்க, இவங்கலாம் எங்க வாழ்க்கையில உருப்பட போறாங்கன்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா இவங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து நடைபோடக்கூடிய ஆமை மாதிரி. மெதுவா தான் நடந்து போவாங்க. ஆனா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படியாவது முன்னேறி இருப்பாங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் முழுக்கவே நெறைய நல்ல நல்ல மாற்றங்களை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்திருக்கு. எல்லா விஷயங்களும் வெற்றி பெறுவீங்க. உற்றார் உறவுக்காரங்களே உங்களுடைய உயர்வை கண்டு ஆச்சரியப்படுவாங்க. வருமானம் பெருகும். சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதை கூடும். இழப்புகளை எல்லாமே ஈடு செய்யக்கூடிய அளவுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். உங்கள சுத்தி நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் இப்போ நீங்க உன்னிப்பா கவனிச்சு அதுக்கு தகுந்த மாரி திட்டமிட்டு செயல்படுவதன் காரணமா வெற்றி கிடைக்கும். உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க. இருந்தாலும் கண் சம்மந்தப்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி ஏதோ உணர்ந்தீங்க அப்படின்னாக்க உடனடியா மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. அதுவும் சரியாகிடும். மேலும் உங்களுடைய மனசு புண்படும்படி நெறைய பேர் பேசியிருப்பாங்க. வருத்தத்த கொடுத்திருப்பாங்க. அவங்கலாம் இப்போ நாங்க செஞ்சது தப்புன்னு உணரக்கூடிய அளவுக்கு உங்களுடைய சூழ்நிலை சாதகமா இருக்கிறதுனால, இனி உங்களுடைய மனசுக்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, குடும்பத்தோட சுற்றுலா போயிட்டு வருவீங்க. சந்தோஷமா இருப்பீங்க. வருமானம் இரட்டிப்பாகும். புதுசா வீடு வாங்குவீங்க, வாகனம் வாங்குவீங்க. உங்களுடைய நீண்ட கால விருப்பங்கள் எல்லாமே இப்ப நடக்கும். உத்தியோக பணிகள் இருக்குங்க. தனியார் துறையா இருக்கட்டும், இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும். உங்களுடைய உடலும், உள்ளமும் உற்சாகப்படக்கூடிய அளவுக்கு சாதகம். உயர் அதிகாரிகள் உங்களுக்கு முழுமையான ஆதரவு குடுப்பாங்க. மறைமுக வருமானம் அதிகரிக்கும். தனிப்பட்ட சலுகைகள் கிடைக்கும். பொருளாதார நிலை மேம்படுதுங்க. வேலை தேடி அலைந்தவர்களுக்கெல்லாம் இப்ப நல்லதொரு வேலை அமையும். குடும்பத்துல குதூகலம் நிரம்பி வழிய போகுது. சுப நிகழ்ச்சிகள் இனிமையா நடந்து முடியும். எல்லா விதத்திலும் சாதகமான சூழ்நிலை இருக்கு. கௌரவ பதவிகள் தேடி வரும். தனியார் நிறுவனத்துல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் நெறைய முன்னேற்றம் உண்டு. உயர்வான முன்னேற்றம்னே சொல்லலாம். சேமிப்புகள் உயரும்.
வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க. உங்களுடைய வாகன வசதிகள் எல்லாமே பெருக்கிக் கொள்ளக்கூடிய காலகட்டம். சந்தோஷம் மட்டுமே குடிக்கொள்ளக்கூடிய வருஷம்னு வச்சுக்கோங்களேன். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும், நாளுக்கு நாள் வாடிக்கையாளருடைய ஆதரவு பெருகிட்டே போகும். வியாபாரத்துல நல்ல முன்னேற்றத்தை அடைவீங்க. திருப்தியான லாபம் இருக்கும். பொருளாதார நிலையில உயர்வு உண்டு. உங்களுடைய முன்னேற்றத்துடைய காரணமா சேமிப்பு வந்துட்டு அசையாத சொத்துக்கள் மீது முதலீடு பண்ணுவீங்க. வண்டி வாகனம் வாங்கி உங்க வசதிகள் பெருகும். உங்களுடைய வாடிக்கையாளர்களே திருப்தி அடைவாங்க. அந்த அளவுக்கு தரமான பொருட்கள அவங்களுக்கு குடுத்திருப்பீங்க. அதிக அளவில எந்த ஒரு பொருளும் உங்ககிட்ட இருப்பு இருக்காது. உடனடியா வந்துட்டு சேல்ஸ் ஆயிடும். தொழில் வந்துட்டு நல்ல லாபத்துல போறதுனால 2, 3 தொழில்கள செய்வீங்க. ஒரு பிரான்ச் வச்சிருக்கீங்கனாக்க 2, 3 கிளைகள் தொடங்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியாலாம் வெற்றி. பெரிய பிசினஸ் மேக்னெட் ஆயிடுவீங்க. தொழில் ரீதியா வருமானத்துக்கு குறைவே இல்ல. அடுத்த கலைத்துறை இருக்குங்க. புதிய புதிய பெரிய பெரிய வாய்ப்புகள் தேடி வரும். நீங்க வந்துட்டு வாய்ப்ப தேடி அலைந்த நிலை மாறி, உங்கள தேடி பலர் வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு குடுக்கறதுக்கு தேடி வருவாங்க. உங்க தகுதி அப்படின்றது உயர்வாக போகுது. எல்லாரும் பாராட்டக்கூடிய அளவுக்கு உங்களுடைய நிலை அப்படின்றது உயர்வுக்கு போகுது. உங்களுடைய பெருமை உயரும். ஒரு சிலருக்குலாம் பட்டம், பதவிகள் தேடி வர்றது மட்டும் இல்லாம, விருதுகளுக்கு தேர்வு பெறுவீங்க. வீடு, வண்டி, வாகனம் எல்லாமே பெருக போகுது. குடும்பத்துல அனைவருடைய மகிழ்ச்சிக்கும் நீங்க வழிவகை செய்வீங்க. மாணவர்கள பொறுத்தவரைக்கும் கல்வித்துறையில சாதனை படைப்பீங்க. சிறப்பிடம் பெற்று விளங்குவீங்க. பெருமையும் புகழும் அடைவீங்க. பெற்றோர் மற்றும் டீச்சர்ஸ் கிட்ட பாராட்டுகளை பெற்று மகிழ்வீங்க. அறிவியல், மருத்துவம் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கிறவங்க முன்னேற்றத்தை அடைவீங்க. உயர்கல்வி கத்துக்கணுன்றதுக்காண்டி வெளிநாட்டுக்கு போகக்கூடிய உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இப்ப நிறைவேறும். சிலருக்குலாம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கப்பவே நல்ல வேலை அமையும். சிம்பிளா சொல்லணும்னாக்க எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். நாளுக்கு நாள் உங்களுடைய செல்வாக்கு உயர்ந்துகிட்டே போகும். தன்னலமற்ற உங்களுடைய பணிகளின் காரணமா சிறப்பான பதவிகளை அளிக்க தலைமை வந்து முன் வருவாங்க. தலைமை மட்டும் இல்லைங்க, தொண்டர்கள் மத்தியிலும் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும். பொருளாதார வசதிகள் நல்ல முறையில மாறப்போகுது. உங்களுடைய அத்தியாவசியமான தேவைகள் எல்லாமே இப்ப நிறைவேற போகுது. பொதுமக்கள் கிட்ட உங்களுக்கு வந்து பெரும் மதிப்பு கிடைக்க போகுது. பலருடைய அன்பு தொல்லைக்கு ஆளாக்கூடிய சாதகமான வருஷம். பெண்கள பொறுத்தவரைக்கும் குடும்ப நிர்வாகத்துல இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். திருமணம் ஆகாத பெண்களுக்கு நல்ல வரன் அமையும். நீங்க விரும்பியவரை வந்துட்டு திருமணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். இது வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். சேமிப்பு பெருகும். மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டம். பண தேவைகள் அதிகமா வர்றதுனால ஒரு சில நம்பகமற்ற சீட்டு கம்பெனிகள்ல பணம் கொடுத்து ஏமாறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. குறிப்பா நீண்ட காலமாக உங்க மனசுல இருந்து வந்த சிந்தனைகள் இப்ப எல்லாமே செயல் வடிவம் பெறும். பணப்புழக்கம் திருப்திகரமா இருக்கும். வாகன வசதிகள் பெருகுங்க. மாணவ மணிகளை பொறுத்தவரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் பெறுவீங்க. சாதனை படையக்கூடிய காலகட்டம் சொல்லலாம். குடும்பத்துல திருமண நிகழ்ச்சிகள், சீமந்தம், காதுகுத்து இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மேலும் எல்லா வகைகளிலும் சொல்லணும்னா உபரி வருமானம் பெருகும். மதிப்பு மரியாதை உயரும். வெளியூர் பயணங்கள் அனுகூலமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரத்துல லாபம் பெருகும். பொருளாதார நிலையில உயர்வு உண்டு. அரசு வழியில நீ எதிர்பார்த்த நன்மைகள் அமையும். சிலருக்குலாம் விருதுகள் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெண்களை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் அதிகமா கிடைக்கும். மத்தவங்களே உங்களை பார்த்து பொறாமப்படக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் முழுக்கவே தொடர்ந்து நன்மையான பலன்களை மட்டுமே அடைய போறீங்க. உடைய எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படின்னு மறைந்து போகும். சொல்லப்போனா எதிரிகளே மறைந்து போவாங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படின்றது கும்ப ராசியில இருக்கிறவங்களுக்கு பைரவருக்கு மிளகு தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வணங்கி வர வாழ்க்கையில முன்னேற்றம் உண்டாகும். மனசுல தைரியம் அதிகரிக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க அனுதினமும் சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் கம் கணபதியே நமக. இந்த மந்திரத்தை தினமும் 9 முறை சொல்வதன் காரணமா தொடர்ந்து நன்மைகள் நடக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் விளக்கு பரிகாரம் வந்து வீட்டுல தினமே வந்து பாத்தீங்கன்னாக்க ஒரு 5 முகம் இருக்கக்கூடிய மண் அகல் விளக்குல நெய் விட்டு தீபம் ஏற்ற தொடர்ந்து வெளிச்சமான பாதை கிடைக்கும். உங்களை பொறுத்தவரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் 2, 6, 9. அதிர்ஷ்டமான ஓரைகள் சந்திரன், செவ்வாய், சுக்கிரன். அதிர்ஷ்டமான திசைகள் கிழக்கு மற்றும் வடக்கு. அதிர்ஷ்டமான கிழமைகள் வளர்பிறையை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு, புதன், வெள்ளி. தேய்பிறையை பொறுத்த வரைக்கும் ஞாயிறு, வியாழன் மற்றும் வெள்ளி. உன்னுடைய பிளஸ்ன்னு பார்த்தோன்னாக்கா வாக்குவன்மை. உன்னுடைய மைனஸ்ன்னு பார்த்தோன்னாக்க இரக்க குணம் தான். எல்லார் மீதும் இரக்கம் கொள்ளலாம். ஆனா கெட்டவர்கள் மீது நம்ம இரக்கம் கொண்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளையே தூக்கி சாப்பிட்டுடுவாங்க. அதுதான் நிறைய இடங்கள்ல கும்பராசி தோத்து போறதுக்கு காரணமாவே இருந்திருக்கு. சோ அதுல கொஞ்சம் பார்த்து சூதானமா இருந்துக்கோங்க. சோ உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்களே ரொம்ப சிறப்பா அமைஞ்சிருக்கு. இப்ப நம்ம விரிவான நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கும்பராசி அவிட்டம் நட்சத்திரம். நினைத்த காரியங்கள் கைகூடும். யோகத்தை தரக்கூடிய ஆண்டா பிறந்திருக்கு. மொத விஷயம்
குடும்பத்துல இருந்த குழப்பம், வருமானத்துல இருந்த நெருக்கடி, இழுபறி நிலை, இது எல்லாமே மறையுது. கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும். உடல்நிலையில இருந்த சங்கடங்கள் மறையுது. உன்னோட முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாறும். தொழில், உத்தியோகத்துல உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறுது. எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய சக்தி இப்போ உண்டு. உடல் நலன்ல இருந்த பாதிப்பு, உறவுக்காரங்கள உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் எல்லாமே மறையுது. வெளிநாட்டுல, வெளியூர்ல வேலை செஞ்சவங்க எல்லாம் இப்போ வந்து சொந்த ஊருக்கு திரும்பி சந்தோஷமா இருக்க போறீங்க. உங்கள சங்கடத்துக்கு உள்ளாக்கின தேவையற்ற நண்பர்கள் இப்ப உங்கள விட்டு விலகி செல்வாங்க. பெண்கள பொறுத்தவரைக்கும் பண நெருக்கடிகள் மறையுது. குடும்பத்துல இருந்த குழப்பங்கள் மறையுது. எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. இது சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இந்த வருஷம் உங்களுக்கு இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம், சனியோட சஞ்சாரம் அப்படின்னு இந்த வருடம் முழுக்க எப்படி இருக்க போகுதுன்னா, உங்களுடைய பிரச்சனைகளுக்கு விடுதலை கிடைக்கும். சனி பகவான் வந்து இந்த காலத்துல நினைச்சது எல்லாமே உங்களுக்கு நடத்தி கொடுக்குறாரு. குடும்பம், தொழில் இந்த மாதிரியான பணிகள்ல நன்மைகள் அதிகரிக்கும். பண வரவுல இருந்த தடைகள் விலகுது. உடல்நிலை சீராகுது. இவரை தொடர்ந்து ராகு கேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே முயற்சிகள் எல்லாமே வெற்றி. நினைச்சதை சாதிக்கக்கூடிய சக்தி இருக்கு. துணிச்சலுடன் செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்திப்பீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப நிறைவேறும். எதிர்பார்த்த வரவு உண்டாகும். வீண் பிரச்சனைகள் எல்லாமே மறைய போகுது. தொழில இருந்த சங்கடங்களும் சரியாகுதுங்க. இவங்களை தொடர்ந்து குரு பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில முன்னேற்றம், தொழில வளர்ச்சி, வியாபாரத்தில் லாபம், பணியிடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் விலக்கி வைக்கிறாரு. உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி கொடுக்கிறாரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தி வைக்கிறாரு. பொன் பொருள் சேரும். இவரை பொறுத்த வரைக்கும் மத்த கிரகங்களுடைய சஞ்சாரத்தால உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு கூட தடுக்கக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து நன்மைகளே செய்யறாரு. குடும்பத்திலையும் சுப நிகழ்ச்சிகள் நடத்தி கொடுக்கிறாரு. அடுத்த சூரிய பகவானோட சஞ்சாரம் இந்த வருடம் முழுக்கவே உங்க வாழ்க்கையில உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் எல்லாமே நீக்கி வைக்கிறாரு. செல்வாக்கை உயர்த்துறாரு. அரசு வழியில நீ எதிர்பார்த்த சலுகைகளை கொடுக்கிறாரு. வழக்குகள்ல இருந்து உங்களை விடுவிச்சு வைக்கிறாரு. எதிரிகளால நீங்க பட்ட சங்கடத்தை வந்துட்டு இப்ப மாத்தி கொடுக்கிறாரு. எதிரிகளை விரட்டி அடிக்கிறாரு. ஆரோக்கியத்தை மேம்படுத்துறாரு. சமுதாயத்திலையும் உங்களுக்கு தனி அந்தஸ்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன். நினைத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இப்ப பெருக்கிக் கொள்வீங்க. செல்வாக்கு உயரும். தொழில லாபம் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். குறிப்பா எதிர்மறை ஆற்றல் வந்து மறையுது. புதிய முயற்சிகள் வெற்றி. அறிமுகம் இல்லாத நபர்களை மட்டும் நம்பிடாதீங்க. வண்டி வாகனத்தை இயக்கிறப்பும் சரி, இயந்திரங்களை பயன்படுத்துறப்பும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கை அவசியங்க. மற்றபடி தொழில் ரீதியா பார்த்தோம்னா, தொழில முன்னேற்றம் ஏற்படும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். இருந்தாலும் எல்லா விதமான செயல்பாடுகளையும் கொஞ்சம் எச்சரிக்கையும் அவசியங்க. தொழிலில் இருந்த போட்டிகளும் மறையுதுங்க. தொழில் ரீதியா சாதகமான பலன்தான். அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயரும். பணியாட்கள் மத்தியில உங்களுடைய செல்வாக்கு உயரும். விரும்பி இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். உத்தியோக பணியை பொறுத்த வரைக்கும் தனியார் துறையா இருக்கட்டும், இல்ல அரசாங்க துறையா இருக்கட்டும், உங்களுடைய மேல அதிகாரிகளே உங்களை அனுசரிச்சு செல்லக்கூடிய அளவுக்கு இந்த வருஷம் நன்மைகளை கொடுக்குங்க. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில்ல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. வேலைக்காக முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல வேலை அமையும். திருமண வயதுல இருக்கிற நல்ல வரன் அமையும். பணியிலையும் நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உடைய செயல்பாடுகள்ல மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. வாழ்க்கை துணையை அனுசரிச்சு நடந்துக்கோங்க. உடல் நலனையும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. மற்றபடி நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் மறையும். கூட வேலை பார்க்கறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதரவை கொடுக்கும். அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க. டீச்சர்ஸுடைய அறிவுரைகளை நீங்க ஏற்று நடப்பதன் காரணமா தேர்வுகளில் வெற்றி அடைவீங்க. சங்கடங்கள் மறையுது. படிப்புல கவனச்சிதறல் இல்லாம நீங்க படிக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் கூட பூர்த்தியாகும். அடுத்து உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் உடல்நலம் சீராகுது. உங்களுக்கு இத்தனை நாட்களாக இருந்து வந்த உடல்நிலை சங்கடங்கள் மறையுது. பரம்பரை நோய், தொற்று நோய் இருக்கிறவங்க கூட இப்போ சரியான மருத்துவத்தினால அது எல்லாமே சரியாகுதுங்க. இருந்தாலும் யோகா, தியானம், சரியான உடற்பயிற்சி, சத்தான உணவு எடுத்துக்கிறது சிறப்பான விஷயங்க. அடுத்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இந்த சங்கடங்கள் விலகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்கும். புதுசு சொத்து வாங்குவீங்க. உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே நிறைவேறும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார நிலை உயருதுங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே இப்ப கடகடன் நடக்கும். பண வரவுல இந்த தடைகள் மறையுது. குறிப்பா குடும்பத்துல ஒற்றுமை மேம்படுங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவகிரகனுடைய வழிபாடு நன்மையை கொடுக்குங்க. அடுத்த சதய நட்சத்திரம். எங்கும் வெற்றி, எதிலும் வெற்றி. சிறப்பான வருஷம். ஆரோக்கியம் மேம்படுது. உங்க வாழ்க்கையில இருந்த நெருக்கடிகள் எல்லாமே மறையுதுங்க. வருமானத்துல இருந்த தடைகளும் மறையுது. உங்களை விட்டு பிரிந்து போன உறவுக்காரங்க, கூட்டாளிகள் எல்லாமே திரும்ப வந்து உங்ககிட்ட ஒண்ணு சேருவாங்க. மனசுல இனம் புரியாத சந்தோஷம் உண்டாகும். அளவுக்கு மீறின சந்தோஷம் கிடைக்கும். உறவுக்காரர்கள் வகையிலும் சரி, நட்பு வட்டாரத்திலும் சரி, உங்களுக்கு இருந்த எதிரிகள் மறைந்து போவாங்க. குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும். செவ்வாய், சூரியன் இவங்களுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய
எண்ணங்கள் எல்லாமே பூர்த்தியாக்கி கொடுக்குது. உங்களை பாதுகாத்து நிக்குதுங்க. அடுத்ததா சனி பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே அதீத பலன்களை கொடுக்குறாங்க. முயற்சிகள் வெற்றிகரமா வருது. வருமானத்தை அதிகரிக்கிறாரு. தொழில்ல இருந்த தடைகளை விலக்கி கொடுக்குறாரு. குடும்பத்துல நன்மை அதிகரிச்சு கொடுக்குறாரு. உங்க செயல்பாடுகள் எல்லாமே வெற்றியாக மாறும். நெருக்கடிகள் மறையுது. அடுத்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வீண் பிரச்சனைகள்ல இருந்து வெளிவருவீங்க. அந்நியர்களால உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் மறையுது. குடும்பத்துல குழப்பங்கள் சீராகுது. சிலருக்கு வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம் இருக்கு. பொருளாதார நிலை உயருது. வழக்குகள்ல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். உங்களுடைய ஆசைகள் நிறைவேறுங்க. அடுத்த குரு பகவானுடைய சஞ்சாரம் உங்க வாழ்க்கையில இருந்த சங்கடங்கள் மறைறது மட்டும் இல்லாம பணியிடங்கள்ல இருந்த சங்கடங்களையும் நெருக்கடிகளையும் சரி செஞ்சு கொடுக்குறாங்க. உடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். உடைய புத்திசாலித்தனத்தினால எல்லா விதங்கள்லயும் வெற்றி உண்டு. மேலும் உடல் அளவிலையும் சரி மனதளவிலையும் சரி உங்களுக்கு இருந்த சங்கடங்கள் மறையுதுங்க. எல்லா விதங்களையும் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கூடிய அளவுக்கு குரு பகவான் உங்களுக்கு துணை நிற்கிறாரு. பொருளாதார நிலையை உயர்த்தி பிடிக்கிறாரு. பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நட்பு வட்டாரத்திலும் சரி வாழ்க்கை துணைகளும் சரி அதிகமான நன்மைகளை பெற முடியுங்க. அடுத்து சூரிய பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய நெருக்கடிகளை சரி செய்யறாங்க. எல்லா விதமான சங்கடங்களையும் சமாளிக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகுது. எண்ணங்கள் நிறைவேறும். அரசு வழியில உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டு. அலுவலகத்துல இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். வழக்குகள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உடல்நிலை மேம்பாட்டு நிற்கும். எதிரிகள் தொல்லைகள் விலகு போகுது. உங்களுடைய செல்வாக்கு உயர போகுது. பொது பலனை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் முழுவதுமே உங்களுடைய செயல்பாடுகள்ல கவனம் அவசியங்க. மத்தவங்களுடைய ஆலோசனை நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி யோசிச்சு முடிவெடுக்கிறது நன்மை கொடுக்கும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். பத்திரப்பதிவுகள்ல விழிப்புணர்வோடு செயல்படுங்க. மத்தபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாவே நடக்குங்க. குறிப்பா அறிமுகம் இல்லாதவங்களை நம்பி எந்த ஒரு செயல்பாடும் ஈடுபடக்கூடாது. புதுசா ஒருத்தர் வந்து உங்ககிட்ட பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னாவே ரொம்பவே எச்சரிக்கையா இருக்கணும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்கள அனுசரிச்சு நடந்துக்கிறது நன்மையை கொடுக்கும். அடுத்த தொழில் ரீதியா தொழில இருந்த தடைகள் எல்லாமே விலகுது. புதிய முயற்சிகள் பலன் கொடுக்கும். இந்த காலகட்டத்துல ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல உழைப்பு அதிகரிக்கும். வருமானமும் நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். சிலருக்கு விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். உங்களுடைய வேலையில முழு கவனம் செலுத்துவீங்க. இதனால வெற்றிகள் தொடரும். மேல் அதிகாரிகள் உங்களை வந்து பாராட்டுவாங்க. சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தாருடைய ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மையை உண்டாகும். நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்லயும் உங்களுக்கு ஆதரவு பெருகும். வாழ்க்கை துணையும் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. வயிறு மற்றும் கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இப்ப சரியாகும். உடல் நலன்ல கொஞ்சம் அக்கறை வேணுங்க. சுயதொழில் செய்யறவர்களுக்கு வரவு பெருகும். புதிய முயற்சிகள் இந்த காலகட்டத்துல வெற்றியை கொடுக்கும். பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகும். பொன் பொருள் சேருங்க. அடுத்த கல்வியை பொறுத்த வரைக்கும் டீச்சர்ஸ் உடைய ஆலோசனைகளை நீங்க ஏற்று செயல்படுவதன் காரணமா வெற்றி உண்டு. படிப்புல ஆர்வம் அதிகரிக்கும். படிப்பை பொறுத்த வரைக்கும் முழு கவனத்தை செலுத்துவதனால நீங்க எதிர்பார்த்ததை விட அதிக மதிப்பெண்களை பெற முடியும். வெளிநாட்டுக்கு போயிட்டு படிக்கக்கூடிய உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இப்போ வந்து நிறைவேறுங்க. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பரம்பரை நோய்கள் இருந்து கூட இப்போ வந்து மீண்டு வந்துருவீங்க. எதிர்பாராத விபத்துகளால மருத்துவ செலவுல இருந்தவங்க அடுத்த படிக்க இருந்தவங்க இப்போ சிகிச்சையின் காரணமா எழுந்து நடக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படுதுங்க. இருந்தாலும் எப்பவுமே உடல் ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள் மறையுது. குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகி போகுது. சொந்தக்காரங்க கிட்ட உங்களுக்கு இருந்த பகைகள் கூட இப்ப வந்து மறையுதுங்க. தம்பதிகள் வந்து ஒற்றுமையா இருப்பீங்க. தொழில் வளர்ச்சி உண்டு. உங்களுக்கு தேவையான வருமானமும் கிடைக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது காளஹஸ்தியில் வீற்றக்கூடிய ராகு கேதுவிற்கு பரிகாரம் செய்து வழிபாடு செய்ய சங்கடங்கள் மறையுங்க. அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த குழப்பம், வருமானத்துல இருந்த நெருக்கடி, இழுபறி நிலை, கொடுத்த வாக்கு காப்பாற்ற முடியாத நிலையிலாம் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்ப சரியாகுது. உடல் ஆரோக்கியமும் மேம்பாடு அடையுதுங்க. முயற்சிகள் எல்லாமே வெற்றிகரம் வரும். தொழில் உத்தியோகத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். எல்லா விதங்களையும் வெற்றி உண்டு. எந்த விதமான கஷ்டத்தையும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு சக்தி உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படுறது மட்டும் இல்லாம உறவுக்காரங்கள் வகையில உங்களுக்கு இருந்து வந்த சங்கடம் கூட மறைய போகுது. வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாம் இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமா இருக்கு. குடும்பத்திலயும் சரி பணத்திலயும் சரி உங்களை பொறுத்த வரைக்கும் மகிழ்ச்சி ஏற்படுங்க. அடுத்து சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய சங்கடங்கள் இருந்து விடுதலை கொடுக்கிறாரு. இந்த காலத்துல நினைச்சது எல்லாமே நடத்திக்க முடியும். குடும்பம் தொழில் உங்களுடைய பணிகள்ல நன்மையை அதிகமா கொடுக்கிறாரு. பண வரவுல இருந்த தடைகளை விலக்கி வைக்கிறாரு. உடல் ஆரோக்கியத்தை சீராக மாத்தி கொடுக்கிறாரு. இவரை தொடர்ந்து ராகு கேதுவுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது வருடம் முழுவதுமே உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக மாறும். நினைச்சதை சாதிக்க முடியும். துணிச்சலோட செயல்பட்டு உங்களுடைய முயற்சிகளை வெற்றி அடைவீங்க. எதிர்பார்ப்பு எல்லாமே நிறைவேறும். எதிர்பார்த்த வரவு இருக்கும். குறிப்பா வீண் பிரச்சனைகள் மறையும். தொழில இருந்த சங்கடங்கள் மறையுது.
அடுத்து குருவுடைய சஞ்சாரம். இவரை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம், தொழில்ல வளர்ச்சி, வியாபாரத்துல லாபம், வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல இருந்த பிரச்சனைகள் சரி செய்யறாரு. எதிர்பார்ப்பை நிறைவேத்தி கொடுக்குறாரு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகளை நடத்தி வைக்கிறாரு. பொன் பொருள் சேர்க்கையை உண்டாக்குறாரு. உங்களை பார்த்து மத்தவங்க வியப்படையக்கூடிய அளவுக்கு நன்மைகளை அதிகமா கொடுக்குறாரு. அடுத்து சூரிய பகவானோட சஞ்சாரம் அப்படிங்கிறது இவரை பொறுத்த வரைக்கும் உங்க வாழ்க்கையில இருந்து நெருக்கடிகள் எல்லாமே நீக்கி வைக்கிறாரு. செல்வாக்கை உயர்த்தி பிடிக்கிறாரு. அரசு வழியில நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். வம்பு வழக்கல்ல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறாரு. எதிரிகளால உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் மறையுது. ஆரோக்கியம் மேம்படுது. சமுதாயத்துல ஒரு தனி அந்தஸ்து கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பொது பலன்னு பார்த்தோம்னாக்க நினைச்ச காரியங்கள் வெற்றி உண்டாகும். வாழ்க்கைக்கு தேவையான அடிப்படை வசதிகள் பெருகும். செல்வாக்கு உயரும். தொழில லாபம் அதிகரிக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். அடுத்து தொழில் ரீதியா பார்த்தோம்னாக்க தொழில முன்னேற்றம் ஏற்படும். புதுசா தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியாக மாறும். மத்தவங்க கிட்ட பேசுறப்ப பழகுறப்ப மட்டும் தொழில் ரீதியா எச்சரிக்கை அவசியம். அடுத்த தொழில இருந்த போட்டிகளும் மறையுதுங்க. அடுத்த பணியாட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு துறையில வேலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க வேலை பார்க்கக்கூடிய இடங்கள்ல மதிப்பு மரியாதை உண்டாகும். முன்னேற்றமான பலன் உண்டாகும். செல்வாக்கு உயருது. விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்குது. பதவி உயர்வு கிடைக்குது. எதிர்பாராத வருமானம் உண்டு. மேலும் உங்களுடைய பணியிடங்கள்ல இருந்த சங்கடமான நிலை மாறுது. அதிகாரிகளும் உங்களை அனுசரணையா நடத்துவாங்க. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தொழில முன்னேற்றம் உண்டு. உங்களுடைய பணிகள்ல நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைவீங்க. வேலைக்காக காத்துட்டு இருக்கவங்களுக்கு முயற்சிகள் வெற்றியாக வரும். திருமண வயதுல இருக்கவங்க நல்ல வரன் அமையும். பணியில நீ எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பா இருக்கும். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. எல்லா விதங்களும் நன்மைகள் தொடரும். அடுத்து கல்வியை பொறுத்த வரைக்கும் படிப்புல கவனம் செலுத்துவீங்க. பொதுத் தேர்வுல வெற்றி அடைவீங்க. டீச்சர்ஸுடைய ஆலோசனை கேட்டு நீங்க நடந்துக்கிறதுனால பொதுத் தேர்வுகள்ல அதிக மதிப்பெண்களை பெற முடியும். சங்கடங்கள் விலகி சந்தோஷமான கல்வி நிலை உருவாகுது. அடுத்து உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மருத்துவ செலவுகள் குறையுது. பரம்பரை நோய் தொற்று நோயில இருந்து கூட இப்ப விடுபட முடியும். சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ ஏற்பட்டு அப்போ நீங்க உணர்றப்போ உடனடியாக மருத்துவர்கிட்ட போயிட்டு சிகிச்சை பார்த்துக்கோங்க. மற்றபடி உடல் ஆரோக்கியத்துல எப்பவும் கவனம் இருக்கணும். சரியான நேரத்துக்கு உணவு, தூக்கம் இருக்கணும். உணவு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியமான உணவையும் சத்தான உணவுப் பொருட்களையும் எடுத்துக்கோங்க. அடுத்து குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருந்த சங்கடங்கள் விலகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சி நடக்குது. புதுசு சொத்து வாங்குவீங்க. உடைய எண்ணங்கள் நிறைவேறும். வேலையில பதவி உயர்வு கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே கடகட நடந்து முடியும். பண வரவுல இருந்த தடைகள் மறையுது. செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் சரியாகுது. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் நவகிரகங்களுடைய வழிபாடு அப்படின்றது தொடர்ந்து நன்மைகளை கொடுக்கும். ஆக மொத்தத்துல சிம்ம ராசிக்கு இந்த 2025 அப்படிங்கிறது 2024 போல மோசமான ஆண்டாக இல்லை. சாதகமான ஆண்டாகவும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஆண்டாகவும் நீங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்கன்னாக்கா வெற்றி மட்டுமே அடையக்கூடிய ஆண்டாகவும் பிறந்திருக்கு. ஒரு விஷயத்துல மட்டும் கும்பம் கவனமா இருக்கணும். யார்கிட்டயும் நல்லது கெட தெரியாம எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்து கூடாது. பொருளாதார ரீதியா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க பழகிக்கோங்க. இரக்கம் காட்டுறான் அப்படின்னாக்க நீங்களே இறந்து போகக்கூடிய அளவு கூட நிறைய பேர் வேலை பார்த்து வச்சிருவாங்க. ஸோ எங்கும் உஷார், எதிலும் உஷார். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். 2025 உங்களுக்கான ஆண்டாக மாத்திக்கிறது உங்க கையில தான் இருக்கு. கடவுளுடைய அனுகிரகம் வலுவா இருக்கு. கவனமுடன் பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி 2025 ஆண்டு முழுவதுமே கும்பராசிக்கு 100% சிறப்பான விஷயங்களை மட்டுமே கிடைக்க பெறுவீங்க.